என் தங்கப்பிள்ளையே, காரணமில்லாமல் எதுவும் உன் கண்களில் படவில்லை. எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவும் இல்லை. இன்று இந்த வராகியானவள் ஒரு நல்ல காரணத்தோடுதான் உன்னை காண வந்திருக்கின்றேன். என் தங்கமே, கேட்டு முடிக்கும் நொடியே ஒரு நல்ல செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக உன் செவிகளை வந்து சேரும். என் குழந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது மட்டுமே என்னுடைய ஒரே நோக்கமாக இருக்கும் பொழுது, இந்த நல்ல நாளில் நீ விரும்பிய உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. என் தங்கமே, வாழ்க்கை பல நாட்கள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மறந்து இந்த புதிய வருடம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நமக்கு கிடைக்காது என்று நினைத்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது என்றால் அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்கப் போகின்றது? என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்பதற்காக மனம் நொந்து போய்விடக்கூடாது. என் குழந்தை, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்று யாருக்கும் கிடையாது. எந்த விஷயங்களையும் போராடி பெறத்தான் வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, மூங்கில் மரமானது புயல், மழை, காற்று, சூறாவளி என எல்லாவற்றிற்குமே வளைந்து கொடுக்குமே தவிர ஒருபோதும் அது ஒடிந்து விடுவது கிடையாது. அதுபோலத்தான் என் தங்கமே, மனிதர்களாகிய நீங்களும் அந்த மூங்கில் மரம் போன்று பிரச்சனைகளுக்கு தலை சாய்க்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் தலை சரிந்து விடக்கூடாது. ஒரு முறை நீ சரிந்து விட்டாயானால் மீண்டும் உன்னை வாழ்க்கையில் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது மிகவும் கடினம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் என் தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயம் எப்பொழுதும் சொந்த காலிலேயே நிற்க பழக வேண்டும். எந்த அளவிற்கு உனக்கு உதவி தேவைப்படுகின்றதோ, இனிமேல் முடியாது, இன்னொருவரின் உதவி தேவைப்பட்டே ஆகின்றது என்று எப்பொழுது ஒரு சூழ்நிலை வருகின்றதோ அந்த நேரத்தில் மட்டுமே நீ மற்றவர்களிடத்தில் உதவியை கேட்க வேண்டும். ஒருவேளை அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உனக்கு அந்த உதவியினை செய்ய மறுக்கிறார்கள் என்றால் அதற்காக நீ வருத்தமோ கோபமோ படக்கூடாது. அவர்களினுடைய உதவி இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று நீ அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுத்திருப்பது ஒரு வெற்று காகிதம் மட்டும்தான். அதில் எழுத வேண்டுமா, அதில் வரைய வேண்டுமா, அல்லது அதில் கிறுக்கி வைக்க வேண்டுமா, இல்லை வேண்டாம் என்று கிழித்து விட வேண்டுமா என்பதெல்லாம் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, பொய்யை எத்தனைதான் உயரத்தில் வைத்தாலும் ஒரு நாள் அது கீழே விழத்தான் செய்யும். உண்மையை நீ குழி தோண்டியே புதைத்து வைத்தாலும் அது ஒரு நாள் உயிரோடு எழுந்து வரும். என் குழந்தை, உன்னை தேடி வருகின்ற உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையை மட்டுமே உணர்ந்து வருகின்றது. என் குழந்தை, நீ நினைக்கலாம், நம்மை எல்லாம் யார் நாடப் போகின்றார்கள்? நமக்கு மற்றவர்களிடம் எப்பொழுதுமே கெட்ட பெயர்தானே கிடைக்கின்றது. நாம் எத்தனை நல்ல விஷயங்களை செய்தாலும், நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்தாலும் இவர்கள் நமக்கு அந்த பெயரை மட்டும் கொடுத்து விடுகின்றார்களே என்று நீ நினைக்கின்றாயல்லவா? நிச்சயமாக உண்மை ஒரு நாளும் தோற்காது. உண்மை ஒரு நாள் தானாகவே வெளியே வந்து தீரும். அந்த உண்மை வெளியே வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்தாய் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ செல்கின்ற பாதையில் நிச்சயமாக உனக்கு வேகத்தடைகள் இருக்கத்தான் செய்யும். லட்சியத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையினால் ஒரு சிறிதளவு மனத்தடை வந்துவிடக்கூடாது என்று நீ நிச்சயமாக முயற்சி செய்வாயானால் முடியாதது என்ற ஒன்று எதுவும் கிடையாது. என் தங்கமே, கடந்த காலங்கள் காணாமல் போய்விட்டது. எதிர்காலம் உனக்கு எதிர்பார்ப்பிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்காலம் மட்டும்தானே உன்னிடத்தில் நிஜமாக இருக்கின்றது. என் தங்கமே, உன் முகத்தில் எப்பொழுதுமே புன்னகை பூத்து புத்துணர்வோடு நீ நடந்து வர வேண்டும். புதிய பாதைகள் உனக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது. அவை கைகளில் பூங்கொத்துகளை வைத்து கொண்டு நிச்சயமாக நீ செய்வாய், நீ நல்லதை அடைவாய், உனக்கான லட்சியத்தை தொடுவாய் என்ற நம்பிக்கையை முழுதில் நீ உனக்குள் வைத்திருக்க வேண்டும். நீ நம்பினால் மட்டும்தான் உன்னை மற்றவர்கள் நம்புவார்கள் என்பதை நீ புரிந்து கொள். என் தங்கமே,
நீ வேண்டாம் என்று சொன்னாலும் வராமல் வாழ்க்கையில் இருக்கப் போவதில்லை கஷ்டங்கள். அதுபோல வேண்டும் என்று நினைத்தாலும் சந்தோஷங்கள் நீ நினைத்த நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. உனக்கானது என்னவோ அது உன்னிடத்தில் வந்து சேரும். அதனால் நமக்கு வாழ்க்கையில் துணை கிடையாது, நமக்கென்று உதவ யாரும் கிடையாது, நமக்கென்று ஆறுதலுக்கு யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. நிச்சயமாக எல்லோருக்குமே இன்பங்கள் என்ற ஒரு பக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அது எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்பதை பொறுத்து உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வெற்றியாளன் எப்பொழுதுமே முடிவுகளை விரைவாக எடுத்து விடுகின்றார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை மெதுமெதுவாக மாற்றுகின்றார்கள். ஆனால் தோல்வியுறுகின்றவர்களோ முடிவுகளை மிக மெதுவாக எடுக்கின்றார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை அடிக்கடியும் மிக விரைவாகவுமே மாற்றுகின்றார்கள். அவர்கள் ஒரு எண்ணத்தில் தெளிவாக இருந்தால் மட்டும்தானே அந்த தோல்வியை பெறாமல் இருந்திருக்க முடியும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அலைபாய்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக தோல்விகள் வந்துதான் சேரும். என் தங்கமே, உனக்கு ஒரு விஷயம் நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்றால், அங்கே அந்த கதவுகள் மூடப்பட்டு விட்டது என்றால், என் தங்கமே, முதலில் நீ அந்த கதவை தட்டிப்பார், அடுத்ததாக முட்டிப்பார், அடுத்தது மோதிப்பார். அப்பொழுதும் திறக்கவில்லை என்றால் நீ முயன்று பார். அந்த நேரத்திலும் திறக்கவில்லை என்றால் நீ அப்பொழுது உடைத்து விட வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக அந்த தடைகளை நீ உடைத்தெறிந்து விட்டால்தான் உனக்கு வெற்றியே கிடைக்கும் என்றால் அதை செய்வதற்கும் நீ தயங்காமல் இருக்க வேண்டும். உன்னுடைய செயல்கள் யாரையும் பாதிக்கக்கூடாது தவிர மற்றபடி நீ என்னவெல்லாம் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக முயற்சிகளோடு செய்ய வேண்டும். என் தங்கமே, கீழே விழுவதும் பின் மேலே எழுவதும் வாழ்க்கை பயணத்தில் மிகவும் முக்கியமான விஷயம் என்பதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள். கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நீ அதனை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். சில நேரங்களில் எப்படி நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு சந்தோஷம் வருகின்றதோ அதுபோலத்தான் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயம் உன்னை சந்தோஷப்படுத்த வரும் என்பதை நீ மனதார நம்பு. நீ எதிர்பாராத விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. தேடிய அன்பு, இந்த அன்பு கிடைத்தால் போதும் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்த பொழுது அது உன்னை ஏமாற்றி சென்றது. ஆனால் இப்பொழுது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கென்று காண்பித்து கொடுக்கக்கூடிய அந்த உறவானது காலம் முழுவதும் உன்னோடு வாழக்கூடிய உறவு. உன் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிச் செல்ல மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அன்பு காட்டுவதற்கென்றே சிலர் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். காயப்படுத்த வேண்டும் என்றே சிலர் இருக்கின்றார்கள். என் தங்கமி, மனதில் நீங்காத இடத்தை இவர்கள் பிடித்து விட்டுதான் இருக்கின்றார்கள். இருவித மனிதர்களையும் ஒரு நாளும் மறக்க முடியாதல்லவா? ஏனென்றால் அதிக அளவு அன்பு கொடுத்தவர்களையும் மறக்க முடியாது, அதிக அளவு காயங்களை கொடுத்தவர்களையும் மறக்க முடியாது. உன்னுடைய நிலை கண்டு யாரொருவர் கை கொட்டி சிரித்தார்களோ அவர்கள் உன்னை பார்த்து கைதட்டி பாராட்ட வேண்டும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கை என்பதை நீ மறந்து விடாதே. தவறு என்று தெரிந்தும் சூழ்நிலை சரி சரி என்று போக வைத்து விடுகின்றது. இது போன்று நடந்து கொண்டால் எதிரில் நிற்பவன் காலம் முழுவதும் அந்த தவறை மட்டுமே செய்து கொண்டிருப்பான் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, விழுந்து விடுவோமோ என்ற பயத்தோடு ஓடாமல், நான் விழுந்து விட்டாலும் மீண்டும் எழுந்து நிச்சயமாக ஓடுவேன் என்ற நம்பிக்கையில் நீ ஓடிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் என்ற ஒன்று ஒரு நாளும் இருக்காது. துன்பத்தை எல்லாம் தூரமாக வைத்துவிட்டு சந்தோஷத்தை மட்டும் உன்னுடைய மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டு நம்பிக்கை என்ற ஒன்றை உனக்குள் நீ வைப்பாயானால் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு வெற்றியாக மட்டுமே மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற அன்பில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே இன்று உனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் நான் அனுப்புகின்ற உறவு உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷங்களுக்கு ஒருபோதும் அளவில்லாமல் இருக்கும். இது நாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு நல்ல பதிலை நான் தருகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய மனதிற்கும் உன்னுடைய உடலிற்கும்
நிச்சயமாக நீ எடுத்துக்கொள்கின்ற எல்லா நல்ல விஷயங்கள் மட்டுமே உனக்கான சுதந்திரம் என்பதை நீ புரிந்து கொள். எந்த மனது நல்லதை யோசிக்கின்றதோ அந்த மனது நல்லபடியாக வாழும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.